புதினம் தெரியுமோ? புதினம் தெரியுமோ? பவளம் பவளம் இன்றைக்கு என்னப்பா கறியப்பா வாங்கினேன்? இறைச்சி கறியப்பா. கேமஞ்சல் வாங்கிட்டியே? ஆமாப்பா. வேலைக்கு சம சாப்பிட்டு போட்டு ஒரு நித்திரையை ஒன்று அடிச்சுட்டு தண்ணி வெண்ணியை குடிச்சு போட்டு புதினத்தை சொல்லுவான். அவன் சண்முகத்தையும் காணல. அவனுக்கு வந்த காயம் இன்னும் ஆறையில் போலடாக்கு. அவன் அந்த காயம் ஆறுன்னு தான் வருவான். வரட்டும், சரி நான் கொஞ்சம் படுத்துட்டு வாரேன், நீ சமைச்சு வை. என்ன சரி? போவாங்க. ஆமை புகுந்த வீடு, ஆமை புகுந்த ஊரு சர்வ நாசமாகிறது சகஜம்தான். ஆமையாவது வீட்டில் கொஞ்ச நேரம் இருந்துட்டு பிறகு எங்கேயாவது குளம் குட்டைய தேடி போடும். ஆனா ஆமி அப்படி இல்லை. ஒரு இடத்தை பிடிச்சு வச்சிருந்தா அதுல இருந்து அவையை எழுப்புறது பெரும் பாடு. சண்டையெல்லாம் முடிஞ்சு 16 வருஷத்துக்கு பிறகும் கூட தாங்கள் பிடிச்ச இடங்களை விட ஆமிக்கு மனமில்லை. உண்மைதான். ஏதும் தேவைப்பாட்டோட இருந்தா கூட பரவாயில்லை. ஆனால் சனத்தின் காணியை வச்சு கொண்டு எப்படி அதை வச்சு உழைக்கலாம் என்றுதான் இப்ப ஆமிக்காரர் யோசிக்கிறான். பலாலிக்கும் கிட்டத்தில மயில்டியால போற கடற்கரை ரோட்டில் ஆமிக்காரர் வெளிச்ச கூடுகள் எல்லாம் பெருசா கட்டி லைட் எல்லாம் போட்டு இந்த முறை விசா கண்காட்சி வச்சவர். எங்கட சனமும் விடுப்பு பார்க்கவும் ஆமி கொடுக்கிற தானத்தை வாங்கவும் விழுந்தடிச்சு கொண்டு போனவர். 3 நாளோட முடிக்க வேண்டிய கண்காட்சியை எங்கட சனம் குவிகிறத பார்த்துட்டு 4 நாளா ஆமிக்காரர் நடத்தினவையா. பக்கத்துல இருக்கிற திச விகாரைக்கு எதிரா போராட வாருங்கோ என்றா காதில வாங்கி கொள்ளாமல் அந்த பக்கம் எட்டியும் பார்க்காமல் திரிகிறவை எல்லாம் விசா கூடு பார்க்க குடும்பத்தோட போயிருக்கணும். இப்படி தங்கட இடத்துக்கு ஜனங்கள் கடல் மாதிரி வந்ததை பார்த்த ஆமிக்கு ஒரு பிசினஸ் ஐடியா வந்திருக்கு. அந்த இடத்தை பேமஸ் ஆக்கி அதை காசாக்குவோம் என்று அவைகள் நினைச்சிருக்கணும். நினைச்சதோட நிக்காம உடனேயே ஒரு கடையும் போட்டுட்டினமா. அந்த இடத்துல வேற்றுமைகளை களைந்து ஒன்றிணைவோ என்று எழுதி வச்சு போட்டு சனத்தின் காணிக்கு மேல கடை போட்டு நல்லா கல்லா கட்டிக்கணும். சோளம்தான் அந்த கடையில நல்லா ஓடுதான். அந்த சோளம் கூட எங்க இருந்து வருகுதண்டு நினைக்கிறீர்கள்? அதுவும் அதே வெளி வடக்குல இருக்கிற சனத்தின் காணிக்குள்ள ஆமி செய்கிற தோட்டத்துல விளைஞ்சதுதானா. இப்படி சனத்தின் காணியில தோட்டம் செய்து அங்க விளையிற பொருள்களையும் சனத்தின் காணியில கட்டின கடையில போட்டு எங்கட சனத்துக்கு அதை வித்து போட்டு காசை மட்டும் ஆமிக்காரர் தாங்களே எடுக்கினமா. உவையாளுக்கு சண்டை பிடிக்கிறத விட இப்படி சனத்தின் காணி பிடிக்கிறதும் அந்த காணிகளை வச்சு எப்படி காசாக்குறதும் என்ற வித்தைகளை மட்டும் நல்லா தெரியுது கண்டிகளும். என்னத்த சொல்ல.